வாழ்க்கை பயணம். இந்த ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மனதார மகிழ்கிறேன். இந்த வாழ்க்கை பயணம் அப்படின்னா இந்த லைவ் இன்டர்வியூ, இப்படி ஒரு கல்வியால் வாழ்வில் முன்னேறிய ஒரு கல்வியாளரை இன்னைக்கு நம்ம லைவ் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற இந்த தாட், இந்த ஐடியா நமக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னால், ருக்மணி ட்ரஸ்ட் என்று நமக்கு ஒரு டோனர் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்தியாவில் சில ஆண்டுகளாக மற்ற மாநிலங்களில் ஜீவன் ஜாத்ரா என்ற பெயரில் இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஐடியாவை எங்கள்கிட்டையும் சொல்லி நீங்களும் வந்து தமிழ்நாட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. இதன் நோக்கம் என்ன அப்படின்னால், கல்வியால் முன்னேறியவர்களை நாம் எளிய பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது அவர்களுக்கும் நம்மாலும் வாழ்வில் முன்னேற முடியும், கல்வி இவ்வளவு வலிமையானது, இதை இவ்வளவு அருமையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இந்த நோக்கம், இந்த நல்ல நோக்கம் நமக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது, கேட்ட உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக முதலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்மளுடைய ஜிகே சார், என்னுடைய ஆசான், குருநாதர், தெய்வம், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அவர் வந்து முதல்ல சாமி சாரை வந்து உள்ள இதுல கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்தாரு. சாமி சார் அப்படின்னு உரிமையா சொல்ற அளவிற்கு நான் பள்ளி படிக்கும் போது எனக்கு அவர் வந்து ஒரு இயற்பியல் ஆசிரியர். எங்களுக்கெல்லாம் பிசிக்ஸ்ல ஜென்ரலி பிசிக்ஸ்னாலே ஒரு ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு நினைப்போம். பட் இவர் கிளாஸ் அட்டன் பண்ணின பிறகு ஒண்ணுமே சயின்ஸே விளங்காது அப்படின்னு இருக்கிற ஒருத்தன் கூட, ஓ இன்னமும் இருக்கியா அதுல, நம்ம தான் இன்னும் அதை சரியா அப்ரோச் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தேடலை நமக்குள்ளார கொடுத்துருவார். ஒரே ஒரு செஷன் உட்காந்தோம்னா. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு இயற்பியல் ஆசிரியர் எங்களுக்கு. we are all blessed to have him. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு டியூஷன் கிளாஸ்ல சூப்பராக நிறைய கிளாஸஸ் இருப்பார் சாமி சார். ஸோ அங்கிருந்து தொடங்கி ஈவன் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னாடியும் அவருடைய சிறு வயதுல இருந்தே நிறைய பிரச்சனைகள்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணி அப்புறம் டியூஷன் மாஸ்டரா எங்களோட கிளாஸஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்ப தமிழக அரசு கல்வித்துறையில ஒரு உயரிய பதவியாக எஜுகேஷனல் ஆபீசராக இப்ப இருந்து மிக அருமையாக கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கிறார் நம்ம சாமி சார் அவர்கள். ஸோ அதனால அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். ஸோ இதன் மூலமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சார் தான் வந்து ஐடியா கொடுத்தாங்க நமக்கு. நம்ம இதையும் வந்து ஆல்ரெடி 1 மந்தா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டு கப் ஃபைனல், அதுக்கப்புறமா ஒரு கார்த்திகை தீபம், ஏதாவது ஒரு சண்டேனாலே ஈவினிங் வந்து ஒன்று மாட்டிருச்சு. இன்னைக்கும் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் சேர வேண்டியது, நம்ம கோல்டார்ட்லேயே படிக்கிற நிறைய மாணவர்கள் வர வேண்டியது. பட் இன்னைக்கு புயல் மழை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களால் வர முடியல. ஸோ அதனால சரி இது லைவ் ரெக்கார்டிங் தான், அதுக்கப்புறமா மாணவர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை நம்ம இன்னைக்கு தொடர்ந்துடலாம் அப்படின்னு தொடங்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாமி சார் ஃபார் ஜாயினிங். உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய மாணவர்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை நீங்க எங்களோட ஷேர் பண்றதுக்கு தயாராகுவதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அண்ட் இன்னைக்கு இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மாணவி சாமி சார் வந்து திருச்சியில ஜாயின் பண்றாங்க, சின்னக்கடை வீதியில இருந்து ஜாயின் பண்றாங்க. நம்மளுடைய ஹோஸ்ட் இன்னைக்கு யாரு கேள்விகள் கேட்க போகிறார்கள் அப்படின்றால், நம்மளுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், துடிப்புள்ள மாணவி மோனிஷா. அவங்களும் திருச்சியில ஒரு குக்கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப துடிப்பா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நிறைய கேள்விகள் சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் மோனிஷா. அண்ணா வணக்கம் அண்ணா. நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்லைட் டு மோனிஷா ப்ளீஸ். ஓவர் டு யூ மோனிஷா. தேங்க்யூ. அண்ட் இந்த மீட்டிங்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற அனைத்து பெருமக்கள், நண்பர்கள், மாணவர்கள் எல்லாரையும் இந்த மீட்டிங்க்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்களும் இன்னைக்கு மீட்டிங்ல ஜாயின் பண்ணலனா கூட இந்த லைவ் இன்டர்வியூ உங்களுடைய நண்பர்கள் கிட்ட, குறிப்பா கிராமப்புற பள்ளி மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் இது எப்படியா சேருங்க. ஸோ தட் அதன் மூலமா அவர்களுக்கும் ஓகே இந்த மாதிரி கோல்டார்ட் ஃபவுண்டேஷன்ல இப்படி எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் கல்விக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு யூ மோனிஷா. தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பத்தி அண்ணா நிறைய சொல்லியிருந்தாலும் எங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காகவே நாங்க அடிக்கடிக்கு வச்சிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் உங்களை நைஸ் டு மீட் யூ சார். உங்களை பார்த்ததுல அவ்வளவு மகிழ்ச்சி சார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கரண்ட் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப என்னுடைய கரண்ட் கேரியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா தமிழகத்துல இப்ப பரவலாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும்.
2002 வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பயிற்றுனர், டீச்சர் எஜுகேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து தமிழக அரசால உருவாக்கப்படுது. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட கொலாபரேஷன்ல வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். எங்களோட ரோல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1 to 8 ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னாலேயே வந்து வடிவமைச்சு கொடுத்துருவாங்க. அது மூலியமா ஒவ்வொரு மந்த்தும் வந்து சாட்டர்டே அல்லது வந்து வீக் டேஸ்ல கூட நாங்க வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அங்கங்க ஒவ்வொரு ஹப்பா வச்சு அதுல வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப டோட்டலா ஸ்டேட் கவர்மெண்டோட எஜுகேஷன் டேட்டாஸ் முழுக்கவே த்ரூ எங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப எல்லா ஃபீல்டுலயுமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஆன மாதிரி எஜுகேஷனுமே ஃபுல்லா டிஜிட்டலைஸ்டு தான் எல்லாமே. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் போடுறது, டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் போடுறது, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு. அந்த டிஜிட்டலைஸ்டு ஒர்க்ல வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப 30 இயர்ஸ் பேக் 25 இயர்ஸ் பேக் அப்பாயிண்ட் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களால அந்த டெக்னாலஜிக்குள்ளார வர முடியாது. ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்டமான ட்ரைனிங் கொடுக்கறது, பிளஸ் அவங்ககிட்ட இருந்து வந்து ஸ்கீம்ஸ் சம்பந்தமான கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அது சம்பந்தமான எல்லா டேட்டாஸும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபீல்டுல இருந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் அதை கம்பைல் பண்ணி தரது தான் எங்களோட ரோல். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு போஸ்ட் வந்து 2002க்கு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு பேரலான ஒரு போஸ்ட் தான் இது. பட் வந்து ஒர்க் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் விசிட் அண்ட் டீச்சரை ட்ரைன் பண்றது தான் வந்து எங்களோட ஒர்க். ஓகே சார். சார் நீங்க டே பை டே, அதாவது உங்களோட டெய்லி ஒர்க்ல அதிகமா நீங்க சந்திக்கிற நபர்கள் யாரு சார்? டெய்லி அதிகமா சந்திக்கிற நபர்கள் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். பிளஸ் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் இருப்பாங்க. அது இல்லாம வந்து அடுத்தது ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து எஜுகேஷன் ஆபீசர்ஸ் லைக் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மீட்டிங்லயோ அல்லது அவங்க கேட்குற ரிப்போர்ட்டுக்காகவோ அவங்க வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல் விசிட் போனா வந்து இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்கள வந்து மீட் பண்ணுவோம். ஓகே சார். சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க டே பை டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுவீங்க, அவங்கள பாப்பீங்க. சோ அவங்க கிட்ட என்ன சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்டூடெண்ட் கிட்ட சேஞ்சஸ்னா வந்து இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கீங்க, இது எப்படி எடுத்துப்பீங்கிறது தெரியல. இப்ப நவ்ய டேஸ் ஆஃப்டர் ஒரு 2005 அந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த லேர்னிங் தேர்ஸ்ட்ங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா தான் ரியல் லைஃப்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து அது அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பண்பு. படிப்புங்கிறதும் முக்கியம், அதுவும் ரெக்ரியேஷனுங்கிறது முக்கியம் தான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரியேஷனுக்குள்ளாரையே மூழ்கிடுறாங்க. அதாவது நான் என்ன சென்ஸ்ல சொல்றேன்னா அது அந்த ஸ்கூலுக்கு வந்தா ஏதாவது புதுசா கத்துக்கணும், நீங்க டீச்சர் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கணும். இப்ப அந்த நாங்க இனிஷியலா ஸ்கூலுக்குள்ளார டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ளார வரப்பெல்லாம் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஏதாவது கொஸ்டினை ரைஸ் பண்ணிடுவானோ ஒரு தயக்கம் இருக்கும் நமக்கு அந்த கிளாஸ் ரூம்குள்ளார போனா. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஈவன் வந்து கணேஷ் படிக்கிறப்பெல்லாம் கூட அந்த மாதிரி தான் ஏதாவது டெய்லியும் அந்த இன்டராக்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது நம்ம அந்த பசங்க கேட்கிற கேள்வியில இருந்து ஏதாவது புதுசு புதுசா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த பசங்களை வந்து பேசுறான் ஃப்ரீடம் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு பசங்களுக்கு. கிளாஸ் ரூம்ல வந்து இப்ப கடந்த 20 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டூடெண்ட்டையும் வந்து டீச்சர் அவ்வளவு ஈஸியா வந்து வேர்பல்ல கூட பனிஷ் பண்ணிட முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதர் தன் சப்ஜெக்ட்ஸா தான் பெரும்பாலும் இருக்கும். வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் அந்த லேர்னிங் டெஸ்டோட வந்து கேள்வி கேட்கறாங்க. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல். நாம உடனே அதை அப்படி பயாஸா எடுத்துக்க கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு. வெரைட்டி ஆஃப்
ஸ்கூல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எல்லாத்துலயுமே பெரும்பாலான நிகழ்வுல இப்ப அப்படிதான் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த ட்ரெண்டை வந்து மாத்திக்கணும். எவ்ரிடே ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து ஏதாவது சம்திங் லேர்ன் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க போகணும். ஓகே சார். சார் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சேஞ்சஸ் வேணுமா சார், இல்ல டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி சேஞ்சஸ் சார் வேணும்? ரொம்ப ரைட் கொஸ்டின்ஸ் இது வந்து. டீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவங்ககிட்டயும் சேஞ்ச் வேணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிற டீச்சர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமாளிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டெக்னாலஜிக்கலா சவுண்டா இருக்கும். என்னதான் வந்து சப்ஜெக்ட்ல சவுண்டா இருந்தாலும் டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைவர்ஷன் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். நம்ம என்ன ரிப்போர்ட் சொல்றாங்கன்னா வந்து ஒரு 7 மினிட்ஸுக்கு மேல நம்மனா எனக்கு மட்டும் தான். இல்ல சாருக்கு ஏதோ கனெக்டிவிட்டி இஷ்யூ போல இருக்கு. ஓ ஓகே சார், ஓகே சார். ஆகணுங்கிறதையும் அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அது சம்பந்தமா சாரி சார், நடுவில் டீச்சர்ஸ் கொஞ்சம் வந்து பிரேக் ஆயிடுது. கொஞ்சம் திரும்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட் கடைசியா சொன்ன பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு உங்க சைட்ல. ஓகே ஓகே ரிப்பீட் பண்றேன். டீச்சர் வந்து வெறுமனே அவங்க வந்து என்ன சொல்ற மொனாட்டனஸா வந்து டீச் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. இப்ப நான் ஒரு டிவைஸ் எடுத்து கொண்டு வந்து காட்டுறதுனால அதையும் வந்து ஸ்டூடெண்ட் அவ்வளவா லைக் பண்ண மாட்டேறாங்க. ஸோ சொல்லப்போனா செல்போன் உலகம். அதனால வந்து நம்ம அந்த டெக்னாலஜியை கிளாஸ் ரூம் டீச்சிங் உள்ளார எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்காக ஃபுல்லா டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு டீச்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாமான்னா அதுவும் நடக்க முடியாத காரியம். டீச்சர் இருக்கணும், அவங்களோட ரோல் தேவை. பட் வந்து டெக்னாலஜியும் தென் அண்ட் தேர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது வந்து அவனுக்கு போர் அடிக்காம வந்து அந்த கிளாஸ் ரூம் போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி சேஞ்சஸ் சார்? பேரண்ட்ஸ் இது ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி கொஸ்டினா கேக்குறீங்க நீங்க. வந்து உங்க கொஸ்டினை ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது ஆன்சர் பண்றேன். பேரண்ட்ஸுக்கு வந்து நீதி போதனை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கே எல்லாம் தெரியும். பட் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் ஈஸியா கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, கஷ்டத்தையே அந்த குழந்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு. உங்களுக்கு தெரியும் எந்த விலங்கினங்களும் என்ன பண்றது இல்லைன்னா வந்து பேர்த்துக்கு அப்புறம் வந்து அதை கேர் பண்ணவே பண்ணாது. இதுதான் வந்து நேச்சரோட தியரியே அதுதான். எந்த ஒரு உயிரினம் வந்து தன்னுடைய வேலையை தானே பார்த்துக்க தொடங்குதோ அதுதான் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் ட்ரெண்ட் வந்து பீயிங் சிங்கிள் சைல்டு இருக்கிறதுனால ஓவரா கேர் பண்றாங்க. இது அதனால கேரக்டர் வைஸா அந்த குழந்தைய வந்து சரியா பில்ட் பண்ண முடியல அவங்களால. நாளடைவுல grown up ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்ப அவன் வந்து பேரண்ட் சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில இல்ல. ஸோ வந்து லைஃப் ப்ராசஸ்னா என்ன, அதுல வந்து முதல்ல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண கத்துத்தர மாட்டேங்கிறாங்க பேரண்ட்டுக்கும் அதுல விருப்பம் இல்ல. அது சைல்டையும் அந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்குள்ளார விட மாட்டேங்கிறாங்க. இது ஒண்ணு. அப்புறம் வந்து எல்லா குழந்தையும் டாக்டர் இன்ஜினியர் ஆயிரணும்னு நினைக்கிறாங்க. இது இது ஒரு கரண்ட் ட்ரெண்ட். எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆயிரணும். வேற அதர் தான் இது தமிழ்நாட்டுல தான் இந்த மேனியா வந்து வேற நார்த்தன் சைட்ல எல்லாம் டாக்டர் இன்ஜினியருங்கிறதே வந்து லீஸ்ட் சான்ஸா தான் வச்சுப்பாங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து தாங்க குழந்தைனால என்ன பண்ண முடியும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க அந்த ஃபீல்டுல அவங்க ஷைன் பண்றதுக்கான சான்சஸை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கனால அந்த சைல்டு வந்து கண்டிப்பா வந்து ஷைன் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அடுத்தது இது எல்லாருமே எங்களுக்கும் தேவையான கொஸ்டின் தான் சார். சோசியல் மீடியா, இன்டர்நெட் இப்போ டே பை டே ஜெனரேஷனா ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கு சார். இது எங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது சார்? இது வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்னா வந்து இப்போ ஒரு நைஃப் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது வந்து ஒரு வெஜிடபிள் கட்டராகவும் பயன்படுத்தலாம், அடுத்தவங்க கழுத்தை அறுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதனால வந்து டெக்னாலஜிங்கிறது அது இப்ப அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு இதே வந்து அவங்களால பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து
ஸ்டூடெண்டா அந்த ஏஜ்ல அவங்க வந்து த்ரூ அவுட் ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும், நான் வந்து ஹையர் செகண்டரியோ அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து இது லெவல் ஃபிக்ஸ் பண்ணல. த்ரூ அவுட் ஸ்டடி முடிக்கிற வரைக்கும் இந்த டெக்னாலஜி மூலியமா என்ன லேர்ன் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்ப டீச்சர்னா ஒரு காலகட்டத்துல பையன் ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கான ஆன்சரை தர்றதுக்கு அவன் நிறைய புக்கு வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். மோரோவர் அவன் அந்த புக்கு வந்து லிமிட்டடா போயிடும். இவ்வளவுதான் நான் கையில இருக்கும், ஒரு சில புக்கு தான் இருக்கும். லைப்ரரி ஆக்சசபிளா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு வந்து இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்ஸ்டன்டா அந்த பையன் இது வந்து நம்ம நிறைய கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி நடக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்னா அவர் அதை கூகுள்ல டைப் பண்ணாலே அதுக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து கூகுள ஒரு டீச்சரா ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கலாம். நிறைய எஜுகேஷன் சம்பந்தமா, பிளஸ் கேரியர் கைடன்ஸ் சம்பந்தமா, கேரியரை பில்டப் பண்றது சம்பந்தமா, என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, என்ன மெட்டீரியல் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கா வந்து கிடைக்குது. அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக இதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. வேற விஷயங்கள் வந்து செல்போன் மூலியமா கேமிங் விளையாடுறதோ அல்லது பாட்டு கேட்கறதோ அல்லது ஒரு சினிமாவை வியூ பண்றதோ, அது ஒரு எதுவுமே லிமிட்டடா இருந்தா பிரச்சனை கிடையாது. இங்க ப்ராப்ளம் என்னன்னா அதை ஓவர் யூஸா பண்ணிட்டு இதை எப்பயாவது தான் பயன்படுத்துற மாதிரி ஆகுது. இந்த ஆட்டிடியூட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சேஞ்ச் ஆகும். ஓகே சார். சார் இப்போ நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இங்க இப்போ மீட்டிங்ல நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க சார். எங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க பர்சனலா ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்னது சார்? பர்சனலா கேட்டா அட்வைஸ் பண்ணி யாரையும் மாத்த முடியாது. பட் வந்து இந்த மீட்டிங்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப டவுன்ராடன் பீப்புளையும் முன்னேற்றத்துக்கு ஒரே கருவி சமுதாயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் தான். அது வந்து என்ன நம்ம கிட்ட என்ன ஸ்கில் இருந்தாலும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்து அந்த ஸ்கில்லை இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற, அது இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற. ஏன்னா இப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோழி பண்ணை, ஆடு வளர்க்கறது, கோழி பண்ணை வைக்கிறது, மீன் பண்ணை வைக்கிறது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு லேமன் பண்றதுக்கும் இதே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுப்போனா அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா அவன் வந்து எல்லாமே ஃபீல்டுல போய் அந்த சாயில டெஸ்ட் பண்ணி இதுல வந்து என்ன படி வந்து போட முடியும் அல்லது வேற என்ன நம்ம வந்து கல்டிவேட் பண்ண முடியும் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அப்ப அவங்க தன்னுடைய ஏர்னிங் ப்ராசஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னா இதான். உங்களுக்கு தெரியாது, ஒரு மீன் குட்டை அமைச்சா அது அவன் வந்து குரோர்பதியா ஆயிடுறான். அது அவனுக்கு வந்து எஜுகேஷன் மூலியமா கிடைச்சிக்கிட்ட ஸ்கில்ல வச்சுட்டு அதை பண்றப்ப அது டிஃபரெண்ட். இதே ஒரு லேமன் பண்ணனா அவனால அதை வந்து எப்படி பிசினஸா பண்ணணுங்கிறது தெரியாது. இப்ப நம்ம வாழைப்பழம் இருக்குல்ல, அது வந்து சாதாரண வாழை வியாபாரியா இருந்தா என்ன பண்ணா வாழைப்பழத்தை தான் வைப்பான். ஆனா அதை மதிப்பு கூட்டுறது எப்படிங்கிறது வாழை ஆராய்ச்சி பண்றவனுக்கு அது தெரியும். ஸோ இதுக்கு எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன்னா, நிறைய நம்ம கிட்ட வந்து ஜாபுங்கிறது பாத்தீங்கன்னா குதிரை கடிவாளம் மாதிரி கட்டி விட்டுட்டு இது மட்டும்தான் இல்லை, எந்த ஃபீல்டு வேணா போகலாம். அது எஜுகேஷனோட அந்த ஃபீல்டை நம்ம அப்ரோச் பண்றப்ப அதுல வந்து இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அவங்களோட நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஓகே சார். ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? கேக்குது. சார், ஒரே வார்த்தையில எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வி கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் என்ற குவாய்ட் நம்மளுக்காக சார் சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அடுத்த கொஸ்டின் வந்து சார், அண்ணா நிறைய சொல்லியிருக்காங்க, அண்ணா ஜிகே சார் நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய சவாலை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ ஒர்க்ல நீங்க சந்திக்கிற சவால்கள், சேலஞ்சஸ் எல்லாம் என்னென்ன சார்? இது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் மாதிரி. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து நீங்க டே டு டே லைஃப்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. அது இப்ப ப்ராப்ளமே அதுதான். எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். இப்ப யார வேணா நீங்க அக்ராஸ் வந்து ஒரு பேட்டி எடுங்களேன், நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதுதான் எங்களோட பிரச்சனை. அதுதான் எங்களோட வேலையாவே போயிடுச்சு. நீதி அதாவது அட்வைஸுங்கிறது வந்து அது ஏத்துப்பாங்களா அப்படின்னா அது அவங்களோட கேட்கறவங்களோட பக்குவத்தை பொறுத்தது. ஆனா எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா போய் என்ன பண்ணோம்னா கிளாஸ் ரூம் அப்சர்வ் பண்ணோம், அவங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லணும். அப்படி சொல்றப்ப வந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கை அவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது ஸ்டூடெண்ட் வைஸாவும் அதே தான். ஸ்டூடெண்ட்டும் வந்து இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு கான்செப்டை சொல்லி தரோம் அப்படின்னா அவங்ககிட்ட
நம்ம சொல்ற அட்வைஸ வீட்ல போய் கொஞ்சம் திருப்பி பாரு. ஒரு 10 மினிட்ஸ் பாரு. உனக்கு அப்பதான் அது வந்து நம்ம என்ன சொல்றோங்கிறது தெரியும். அடுத்த நாள் அது புரியலன்னா கேட்கறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. பட் இப்ப ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி பசங்க இருந்தாங்க. முன்னாடியே படிச்சுட்டு வந்து கிளாஸ் அப்சர்வ் பண்ணவங்கலாம் இருந்தாங்க. இப்ப 2 சைட்லயும் டீச்சர் சைட்லயும் இந்த லேர்னிங்கிறது புதுசா படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து குறைஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட் சைட்லயும் குறைஞ்சு போச்சு. ஸோ சேலஞ்சஸ் அப்படின்னா நம்ம சொல்றத கேட்கறதுக்கான ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுதான் சேலஞ்சஸ். ஓகே சார். சார் உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல மோட்டிவேஷனல் உங்களுடைய ஆர் இன்ஸ்பிரேஷன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா சார்? ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. வந்து டீச்சிங்கிறது வந்து ஏதோ ஆக்சிடென்டலா வந்து நம்ம எடுத்துக்கல. நிறைய பேர் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சர் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா வந்து பாலசுப்ரமணியான்னு பேரு. அவ்வளவு டவுன் ராடன் கிராமத்துல இருந்து வந்து டவுனுக்கு டீச்சரா வரவர். நான் படிச்சது ஒரு எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, பாப்புலரான ஸ்கூல் தான் அது. ஏன் அந்த பர்சனாலிட்டியை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு என்னதான் சோசியல் சயின்ஸ் டீச்சரா இருந்தாலும் அவர் வந்து இங்கிலீஷ் சொல்லி தர்றாரு, மேக்ஸ் சொல்லி தர்றாரு. ஒரு மேக்ஸ் டீச்சர் மாதிரி அவரால் மேக்ஸ் எடுக்க முடியும். இவன் தான் வந்து அவர் கமிங் ஃப்ரம் ஒரு வில்லேஜ். இப்ப நான் டீச்சிங் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சனாலிட்டி நினைச்சு ஆச்சரியப்படுறேன். எப்படி வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சரா இருந்துகிட்டு அந்த காலத்துல இங்கிலீஷ் ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் மாஸ்டர்ஸா இருப்பாங்க. பட் சோசியல் சயின்ஸ் டீச்சரா இருந்துகிட்டு அவர் வந்து ஒரு மேக்ஸும் சொல்லி தராரு அப்படின்னா வந்து அது பெரிய விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பயாலஜி சார், கணேசும் என்னோட பயாலஜி சார்கிட்ட படிச்சிருக்காங்க. நான் வந்து சினிமா பட ஹீரோ மாதிரி அவரை பார்ப்போம். நாங்க அப்படியே துரத்திக்கிட்டே போவோம் பின்னாடியே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க அப்படி ஒரு அந்த ப்ரொஃபஷனை அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க. காலேஜ் டேஸ்லயும் எனக்கு நிறைய ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஈவன் நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னுடைய கொலீகான ஜிகே சார் அவங்களெல்லாம் பார்த்து வியந்தது உண்டு. அவங்களோட ப்ரொஃபஷனிசம் வந்து எப்படி இருக்கு, அவங்க அந்த வே ஆஃப் அப்ரோச் ஸ்டூடெண்ட்டை எப்படி பண்றாங்க, எப்படி அவங்ககிட்ட ஆட்டிடியூட டெவலப் பண்றாங்க, இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு அது பெரிய லிஸ்டே சொல்லிட்டே போலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். சார் இப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னில இந்த டேவை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா சார்? அதை ஷேர் பண்ணுங்க. ஒரு வரியில அத சொல்லணும் அப்படின்னா, என்னென்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம ஏதோ பெருசா சாதிச்சதா ஃபீல் பண்றோமோ, அன்னன்னைக்கெல்லாம் மறக்க முடியாத நாள் தான். அந்த மாதிரி வந்து நிறைய அதாவது இன்ஃபைனைட் டேஸ் இல்லைன்னாலும் கவுண்டபிள் டேஸ் இருக்கு. இந்தந்த தருணங்கள்ல நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு. அதாவது இந்த சார் அதை சொல்லுவாரு, அந்த பையன் முகத்துல ஒரு கான்செப்ட் புரிஞ்சு அவன் ஒரு புண்ணாக பூத்துட்டான்னா அன்னைக்கு அது மறக்க முடியாத நாள் தான். குறிப்பா சொல்ல போனோம்னா வந்து டியூஷன் டேஸ்ல அப்போ வந்து நான் கூட சோசியல் சயின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். கணேஷ் செட்ல தான் அது வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் வந்து ஜிகே சார் கொடுத்தாரு. மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னா ஒரு டிபேட் செஷன் மாதிரி தான் போகும். நாங்க பாடம் படிக்கிறத விட வந்து எல்லா உலக அரசியல் இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளார பேசுவோம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணங்கள் தான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற ப்ரொஃபஷன்லயும் அந்த மாதிரி நிறைய சில நாட்கள் வந்து நம்ம ஏதாவது புதுமையா சொல்லி தரப்ப அந்த டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதை ஃபாலோ பண்ணா என்னன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம பண்றப்ப அது மறக்க முடியாத நல்லதான். ஓகே சார், சூப்பர் சார். சார் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட லெசன்ஸ், அதாவது இப்போ இந்த ஒர்க் வரதுக்கு வரைக்கும் நீங்க என்னென்ன லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க சார்? எவ்வளவு அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா சார்? இது ஒரே ஒரு விஷயம்தான். நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல சொல்றேன். அதுல எந்த இதுனாலும் லைக் வந்து இப்ப டீச்சர்னா அந்த ரோல் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு லெசனை டீச் பண்ணிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா நீங்க எந்த சக்சஸ்ஃபுல்லான டீச்சரை எடுத்து பார்த்தாலும் நன் அதர் தென் லெசன் டீச்சிங் அவங்க வந்து அந்த மாணவர்கள் மேல ஒரு அக்கறை இருக்கும். அவங்க வாழ்க்கை மேல ஒரு அக்கறை இருக்கும். படிப்பை தாண்டி அவனோட குடும்ப சூழ்நிலை அல்லது அவனோட இயக்கங்கள் என்ன, துன்பம் என்ன, அவன்கிட்ட என்ன பிரச்சனை. இப்ப படிக்க முடியலன்னா கூட ஒரு பாடத்தை படிக்க முடியலன்னா அவன்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் அவன் படிக்க முடியல. இந்த மாதிரி வந்து அணுகுனா கண்டிப்பா இது வந்து டீச்சிங்க்குன்னு இல்லை, எந்த ஒரு ஃபீல்டுலயும்
இப்போ ஒரு மேனேஜர் இருக்காருன்னா தனக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கை செய்யலைன்னா எடுத்த உடனே இல்லை அதுல ஏதாவது லேகிங் ஆடுறோம்னா அவருக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுது, எதை சொன்னா செய்வார் அவரு. ஒரு ஃபேமிலி அஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டீச்சரை தான் நம்ம வாழ்க்கையில மறக்காம இருக்கும். பிளஸ் ப்ரொஃபஷனலையும் அதே தான். ஏன்னா வந்து நம்ம இறையன்புன்னு ஒரு செக்ரட்டரி இருந்தார். இப்ப நமக்கு ஃபார்மர் செக்ரட்டரி தமிழ்நாட்டுல அவர் தான் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து அவர் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணது அதான். நான் வந்து எனக்கு கீழே வேலை பார்க்குற எந்த ஒர்க்கரையும் வந்து நான் வந்து திட்டலாம் மாட்டேன். ஒர்க்கை கொடுத்துட்டு அதை செய்யறதுக்கான பாத் என்ன, அதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கறத நான் சொன்னேன். இதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வேலைக்கு போனாலும் அவங்க தனக்கு கீழே ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான டீமா அதை மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா இந்த அப்ரோச் வந்து தேவை. ஒரு அஃபெக்ஷனேட் அப்ரோச் எங்க இருக்கோ அங்கதான் வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ ஃபைனல் கொஸ்டின் சார். சார் இப்போ நம்ம ஜிஹெச்எஃப் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட யங் ஏஜ்லயே பார்ட் டைம் ஜாபும் பாக்குறாங்க, பிளஸ் அவங்களோட எஜுகேஷனலையும் மேனேஜ் பண்றாங்க சார். எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? நீங்க சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் எங்களுக்கு இன்ஸ்பைர்டா இருக்கும். இன்ஸ்பிரேஷன் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க அந்த வேர்ல்டுல. நான் மட்டும் பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லை. அவ்வளவு பெரிய ஏற்கனவே கணேஷ் ஆரம்பத்துல பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துருக்காப்ல. அப்படி இல்லை. பட் வந்து இங்க இந்தியால மென்டாலிட்டி என்னன்னா படிக்கிறப்ப வந்து ஒர்க்குக்கு போனா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சதுக்கு அப்புறமாவது வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்க. என்னுடைய கேரியர்ல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால நான் ஸ்கூல் ஏஜ்லயே வந்து நான் வந்து ஒர்க்குக்கு போற மாதிரியான ஒரு நேச்சர் இருந்துச்சு. பார்ட் டைம் ஒர்க் தான் அது. அது எந்த விதத்துலயும் வந்து ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்க மாட்டோம். ஒரு சீசனல் ஒர்க் மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்ல அல்லது வந்து ஏதாவது தீபாவளி அந்த மாதிரி சீசனல் டேஸ்ல வந்து போனோம். அதுதான் பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இப்ப இருக்கிற நான் அட்வைஸா சொன்னா ஸ்கூல் கேரியரை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த ஜாபை பத்தி யோசிக்க வேண்டாம். அது வந்து ஷூட் ஆகாது, எல்லாத்துக்கும் ஷூட் ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு டீனேஜுக்குள்ளார நான் வந்து பணம் கிடைக்கிறப்ப அதை ஹேண்டில் பண்றதுக்கான குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா பணங்கிற ஒரு விஷயம்தான் எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் பின்னாடி நம்மளை ஆளாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிடும் அது. அதனால வந்து ஒரு டீனேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இட் மீன்ஸ் +2 முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கு போறாங்களா, அங்க நிறைய டைம் ஸ்பேஸும் கிடைக்கும். வேஸ்ட் பண்ணாம அந்த டயத்தை, ஏன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு எக்ஸாம் சந்திக்க போறோம். அதுல வந்து பெரிய நம்ம ஸ்கூல் லெவல்ல வந்து நிறைய போர்ஷனை கவர் பண்ணுங்கிறது இருக்காது. ஏன்னா பேசிக்கா தான் வந்து திருப்பி நம்ம ரீபில்டு பண்ணி அங்க வந்து படிக்க போறோம். அதனால கிளாஸஸ் அழகா கவனிச்சு அதுல இருக்கிற நோட்ஸை வந்து சும்மா கோத்ரூ பண்ணாலே நம்மளால எக்ஸாம்ஸை வந்து பண்ண முடியும். இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுல ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிதான் பண்றாங்க. பரீட்சைக்கு முதல் நாள் தான் அதை திருப்பி பாக்குறாங்க. அப்ப மீதி நாட்கள்ல பேரண்ட்டுக்கு சப்போர்ட்டா வேலைக்கு போறல பிடிச்ச வேலை, அந்த ஸ்டடீஸை பாதிக்காம இருக்கிற மாதிரியான வேலை ஈவினிங் டயத்துல, அல்லது வந்து ஒரு டே காலேஜ் படிக்கிறாங்க 1 மணிக்கு விட்டுறதுன்னா நாங்களாம் அப்படிதான் போவோம். 1:30 மணி 2 மணிக்கு வரும், 3 மணிக்கு வேலைக்கு போவோம், ராத்திரி 10 மணிக்கு வருவோம். அந்த மாதிரி பாக்குறது அது வந்து நமக்கு அது வந்து லைஃப்பை லீட் பண்றதுக்கு நிறைய வந்து அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா என்னதான் நம்ம போதனை சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான ஒரு மாஸ்டர் வந்து இந்த வேர்ல்டுல கிடைக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு அவங்க வந்து வேலைக்கு போகலாம். இது வந்து எக்கனாமிக் சப்போர்ட் மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். அதனால இது பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். லைவா உங்ககிட்ட பேசுறதுல அவ்வளவு மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற மாணவர்கள் எதுவும் கேள்வி கேட்கறதுனாலும் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எனிபடி? இங்க இதான் பிரச்சனையே, கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க கேட்கலாம் பசங்களா. திஸ் இஸ் கொஸ்டின் டைம். மீன் டைம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப சமீபமா ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இருக்கு சார். பிடிச்ச வேலையை செய்யணும், இல்லைன்னா இல்ல அதனால கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்யணும் அப்படின்னு. சோ இந்த டிபேட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கான ஆன்சர் என்னையோட உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கூட பிடிச்ச வேலையை செய்யல, இப்ப கிடைச்ச வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன்.
பிடிச்ச வேலையை செய்யணும், அது ஓகே. பட் எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா வேர்ல்டுல அப்படின்னா கிடைக்காது. பிடிச்ச வேலையை தான் நான் செய்யேன். இப்ப இது இந்த ட்ரெண்ட் எங்க நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க சாஃப்ட்வேர்க்குலாம் போக மாட்டோம். எங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒர்க்குக்குள்ளார தான் போவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து கணேஷ், உனக்கு தெரியும் வந்து இங்க வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங்கான ஓப்பனிங் வந்து ரொம்ப 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 கம்மி. இப்ப நவ்டேஸ் ஏதோ ஆட்டோமேஷன்லாம் உள்ள வர தொடங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மி. அப்ப வந்து இப்ப நீ கூட வந்து டீச்சிங்ல உனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. பட் வந்து அதையே வந்து கனவுன்னு இல்லாம என்ன பண்ற, வந்து போய் பேங்க் ஒர்க்கா பாக்குற. அதர் தான் டைம் கிடைக்கிறப்ப சோசியல் சர்வீஸ் அண்ட் வந்து டீச்சிங் இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து பண்றேன். நானே உன்னோட இந்த ஒரு அது பேர் என்ன, மொமெண்ட்டை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன், நீ உன் பையனுக்கு சொல்லித்தர மாதிரி. எங்கன்னா வந்து இதுல அநேகமா நீ யூஎஸ்ல இருந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி சமயத்துல. அதை பார்த்துட்டு வந்து எனக்கே பயங்கர ஸ்டன் ஆயிடுச்சு. இந்த இதை தானே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு. அதனால பிடிச்ச வேலை தான் கிடைக்கணும்னா வேலைக்கே போக முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு நேரம் கிடைக்கிறப்ப பிடிச்ச வேலையை செய்யுது. சூப்பர் சார். அண்ட் நீங்க ரொம்ப ரசிச்சு படிச்ச ஏதாவது புக்கு பத்தி ஷேர் பண்ண முடியுமா சார்? ரசிச்சு படிச்ச புக்கு நிறைய நிறைய இருக்கு. கதை புக்குன்னு பார்த்தா தென்கட்சி கோஸ்வாமி இதுல நிறைய புத்தகம், கதை, நீதி கதைகள். ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த சின்ன எளிமையா எப்படி சொல்ல முடியுங்கிறது அவர் புக்கை படிக்கிற எல்லா ஏஜ் குரூப்புமே படிக்கலாம். அது வந்து நம்மளோட கேரியர் பில்டப்புக்கு வந்து யூஸ் ஆகும். அது மாதிரி இருக்கு. நம்ம சப்ஜெக்ட் புக்குன்னு பார்த்தா நிறைய நிறைய புக்ஸ் இருக்கு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பத்தி நம்ம சயின்ஸ் பாடத்துல ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப எளிய நடையில. ஏன்னா ரிலேட்டிவிட்டியை வந்து அதை விட சுவாரஸ்யமா எழுத முடியாது, அவ்வளவு நல்லா இருக்கும். லைப்ரரியில பார்க்கலாம், இல்ல எங்க வேணா எக்ஸிபிஷன்ல கிடைக்கலாம். சயின்ஸ் பாடத்துல கேட்டா தருவாங்க. தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் தான் அது போட்டிருக்காங்க. அது ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே சார். சிபிஎஸ்இ வெர்சஸ் ஸ்டேட் போர்டு, இதற்கு இடையில இருக்கிற எதுவும் கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேப் இருக்குன்னா அது எப்படி ஃபில் பண்றது சார்? கேப் இந்த சென்ஸ் வந்து சிலபஸா எந்த கேப்பும் கிடையாது. ரெண்டுத்துலயும் கரிக்குலம் ஒண்ணுதான். லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து அதுக்கான அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அவளும் செஞ்சு புக்கை வந்து எக்ஸலண்டா போட்டிருக்காங்க. புக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கு, புக்கு மாதிரி இல்ல, கைடு மாதிரி இருக்கு. சிபிஎஸ்இல கூட இந்த அளவுக்கு வந்து மேட்டர்ஸ் வந்து எலிசிட்டேட் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்க. பட் வேர் வி ஆர் லேகிங்னா இங்க வந்து திருப்பி திருப்பி அந்த கொஸ்டின் கேட்கறதுங்கிறது அதை சேஞ்ச் பண்ண முயற்சி செய்யறாங்க. நவடேஸ் வந்து அது ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எஜுகேஷனிஸ்ட் வந்து ஒத்துக்கிறாங்க. பவர்ஸ்ல இருக்கிறவங்க, எஜுகேஷன் செக்ரட்டரிஸ் பிளஸ் வந்து டைரக்டர்ஸ், இவங்க வந்து எதனால நம்ம பசங்களால ஷைன் பண்ண முடியலங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நோக்கி தான் டீச்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எந்த டீச்சர் ட்ரைனிங்கா இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராக்டிஸே வந்து எப்படி ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸை டெவலப் பண்றது, அதை என்ன மாதிரி பையன்கிட்ட வந்து கொண்டு போறதுங்கிறது தான் இது. இந்த இடத்துலதான் நம்ம லேக் ஆகிறோம், சிபிஎஸ்சிக்கும் நமக்கும். மத்தபடி சிலபஸ் வைஸா எந்த ஒரு பெரிய கேப்பும் இல்லை, ரெண்டுமே ஒரே இதுதான். ஓகே. நீங்க ஒரு பிசிசிஸ்ட் அப்படிங்கறதால நீங்க பார்த்து வியந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, பா எப்படிடா அதை யோசிச்சான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வியந்து அசந்து போன ஏதாவது ஒரு இன்வென்டர் பத்தியோ அல்லது ஒரு இன்வென்ஷன் பத்தியோ ஷேர் பண்ண முடியுமா சார்? எனக்கு வந்து இப்ப வியந்து போனதுன்னு சொல்றதை விட தெரியும், ஃபேரடே வந்து ஆக்சுவலா ஒரு லேமன் தான். ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டிலையும் போய் படிச்சது கிடையாது. ஆக்சுவலா வந்து ஒரு கெமிஸ்ட் கிட்ட வந்து அவர் வந்து லேப் அட்டெண்டரா இருந்தார். அங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவர் வந்து லிசன் பண்ணி அது மூலியமா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல கண்டுபிடிச்சதுதான் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற எல்லா கேஜெட்ஸுக்கும் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லலாம். அதனால என்னுடைய ஹீரோன்னா வந்து மைக்கேல் ஃபேரடே. சூப்பர் சார். பசங்களா, நீங்க எதுவும் வேற எதுவும் கேட்க விரும்புறீங்களா பசங்களா? சொன்னார். குட் ஈவினிங் சார், கேக்குதா? கேட்காம இருக்காங்க இல்லையா? எஸ், கேக்குதுப்பா சார். இப்போ வந்து
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோட மைண்ட் செட் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சார் கான்ஸ்டன்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா எப்படியெல்லாம் எடுத்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி எல்லாம் அது கொண்டு போய் எப்படி அந்த மைண்ட் செட்டை கான்ஸ்டன்டா செட் பண்ணலாம் சார்? விச் மீன்ஸ் வேற வேற மைண்ட் செட் மாறக்கூடாது. ஸோ இந்த மைண்ட் செட்லேயே படிக்கணும் அப்படின்னு எப்படி சார் அது கான்ஸ்டன்டா செட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், குரூப் எக்ஸாம் வந்து நிறைய லெவல் இருக்கு. 1 இருக்கு, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கு. எதுக்கு வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல வந்து ஹையஸ்ட் டஃப்பான எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி தான், எந்த லெவல்ல எடுத்துக்கிட்டாலும். பட் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல, வெதர் நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லைப்ரரி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இப்ப திருச்சி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் அங்க இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்கன்னே ஒரு குரூப்பா வந்து பீப்புள் டெய்லி படிக்கிறாங்க. வேற அவங்க கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக மாட்டாங்க. லைப்ரரியில இருக்கிற புக்கை எடுத்துப்பாங்க, ஒருத்தருக்கு படிச்சு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய தேர்ஸ்ட் இருக்கிறவங்களா நீங்க வந்து பார்த்து அவங்கள உங்களோட பார்ட்னரா சேர்த்துக்கணும். லைப்ரரி அப்ரோச் பண்ணுங்க, அதுல வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா லைப்ரரிலையுமே இப்போ வந்து இதை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அந்த லைப்ரரியோட மெயின் ஒர்க்கே இதான். வந்து அவர் வந்து தமிழ்நாடு அக்ராஸ் த தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி ரிசோர்ஸ் பர்சன்ஸை கூப்பிட்டு வீக்கெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து பண்ணலாம். ஆனா என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த எக்ஸாமினேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் பொதுவா நம்ம ப்ரிப்பேர் பண்றவங்க பண்ற தப்பு என்னன்னா வந்து கொஸ்டின்ஸா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய புக்கை வாங்கி, மெயினா வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம்னா 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சிலபஸ் தான் அதுல கேட்பாங்க. அதுக்குள்ள அந்த புக்கை கலெக்ட் பண்ணி அதுல இப்போ யூனிட் வைஸ் யூனிட்டா ஒவ்வொரு நாள் படிச்சு வேற ஒருத்தருக்கு சொல்லித்தரணும், அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா அது வந்து மறக்கவும் மறக்காது, நம்மளால வந்து இது பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி என்ன கொஸ்டின்ஸ் எடுத்து வந்து நம்ம படிச்சுட்டு ஒரு ஆன்சர் இருக்குன்னா அந்த 4 ஆன்சரை எப்படி கொஸ்டினா மாத்துறதுன்னு நம்ம திங்க் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா டிஃபரெண்டா நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். இது பொதுவா வந்து எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கேள்வி கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்லை. பட் உங்களோட கனவு இதுதான் அப்படின்னா வந்து நீங்க அதை விடாமுயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியல, நம்ம இதுல வந்து இப்ப இளம் பகவதன் ஒரு ஐஏஎஸ் இருக்காரு, எஜுகேஷனுக்குள்ளார இருக்காரு. நிறைய பொறுப்புகள் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. பட் நீங்க போய் அவரோட ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்கன்னா அது 7 அட்டம்ப்டுக்கு அப்புறம் 8வது அட்டம்ப்ட் தான் வந்து அவர் இது ஐஏஎஸ் ஆக முடிச்சு. ஒரு தடவை கூட தோக்கல அவரு. என்ன ஆனா இந்த 7 அட்டம்ப்டுக்குள்ளார கான்ஸ்டபிளாலாம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டும் வந்து அவரோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கறதுனால அதையே ஒரு கனவா வச்சுட்டு படிச்சுட்டு பெரிய வந்து இப்ப கவர்மெண்டோட ரொம்ப மோஸ்ட் ட்ரஸ்டட் ஐஏஎஸ்ல அவர் ஒருத்தர் இருக்காரு. பிகாஸ் வந்து இந்த போராட்டம் தான் அவரை வந்து இந்த நிலையில ஷைன் பண்ண வைக்குது. அதனால நீங்க அது போராட்டமா எடுத்துக்காம இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு திங்க் பண்ண தொடங்கினீங்கன்னா, இதை தவிர நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துன்னா கண்டிப்பா நீங்க ஷைன். தேங்க்யூ சார். That was a great question. Any other questions, பசங்களா? அண்ணா நான் கேக்குறேன் அண்ணா. Yeah, go ஹலோ ahead. அண்ணா கேக்குதா? Yeah, கேக்குது. ஓகே. சார் இது வந்துட்டு காமனா வந்து எல்லா இடத்துலயும் கேட்கிற கேள்விதான். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க சார். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்ப இதெல்லாம் ரொம்ப சிக்கலான கேள்வி. சிக்கலான கேள்வி இந்த சென்ஸ் வந்து இது ஒரு பிராக்டிஸ் தான். டிசிப்ளின்ங்கிறது நம்ம தான் செட் பண்ணிக்கிறது. யாரும் வந்து நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. பொதுவா வந்து நமக்கு சொல்லித்தரது இங்க எனக்கு பக்கத்திலே ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமை இருக்காரு. அதை பொருத்தப்பட்டல என்ன கேட்டீங்கன்னா, அவரோட சக்சஸ்க்கு ஸ்டோரி என்னன்னா, முதல்ல அதிகாலையில எந்திரிக்கணும். இது நம்ம கிட்ட எத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த பழக்கம் இருக்குங்கிறது தெரியல. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திருந்தாலே பாதி ப்ராப்ளம் அன்னைக்கு சால்வ் ஆயிருங்கிறாங்க. அங்க நிறைய டைம் ஸ்பேஸ் கிடைக்குங்கிறாங்க. ஆனா நாம லைஃப் ஸ்டைலே அப்படியே மாத்தி தலையில லீட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். 12 மணி வரைக்கும் உட்காந்து ஏதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இது பண்றது, ரெக்ரியேஷன்ஸ் தான்ங்கிற மாதிரி இதுக்கு இல்லை. ஈவன் எக்ஸாமினேஷன் டயத்துல கூட நைட் ஸ்டடி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ற ட்ரெண்டு இப்போ இருக்கு. பட்டு நைட்டை விட ஏர்லி மார்னிங் எந்திருந்தோம்னா
நம்ம அதை பேஸ் பண்ணி நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை எவ்வளவு நேரத்துக்குள்ளார முடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு நிறைய டைம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுல நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து செய்யலாம். இது வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின் தான். இதுல யாரும் நமக்கு கத்துத்தர முடியாது. ஏன்னா வந்து ஒரு நியூ இயர் அன்னைக்கு நான் நாளையில இருந்து காலையில எந்திரிக்க பிறகு சம்பதம் எடுத்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் விடுற கதை கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். இந்த வேல்யூஸ் அப்படிங்கறத பத்தி, ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தப்போ வந்து எல்லா ஸ்கூல்லயும் இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருக்கும். சோ அதுல புரியுதோ புரியலையோ நிறைய நீதி கதைகளை டீச்சர் படிப்பாங்க, நம்ம காதுல விழும், அது மனசுல போய் சேரும். இன்னைக்கு அது எல்லாமே எம்ஐ பீரியடா கன்வெர்ட் ஆயிடுச்சு எல்லா ஸ்கூல்லயுமே. அது கம்ப்யூட்டர் பீரியட் ஆயிடுச்சு. சோ இந்த வேல்யூஸ்ங்கிறதே இந்த ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்கிற ஸ்கூல் குழந்தைகளுக்குமே அது கரெக்டா போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு 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 பயம் இருக்கு. சோ உங்களுடைய சக்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு தோணும் இல்லையா, இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு. உங்களுடைய வேல்யூஸ் என்னென்ன, நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்த வேல்யூஸ், உங்களுடைய சக்சஸுக்கு இதுதான் முக்கியமானது அப்படிங்கிறது. கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ கேக்குதுமா? அதுதான் வேல்யூஸ், உங்களுடைய ஸ்ட்ரென்த்தான வேல்யூஸ், அதாவது எங்க ஜெனரேஷன் என்னென்ன வேல்யூஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வரும். நிதிஷ்வரன். ஆமா. ஹலோ அண்ணா. சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு பாருங்க. ஆமா டிஸ்கனெக்ட். அண்ணா நான் லைட்டா கொஞ்சம் ஆடியோ வச்சிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டைம் அவுட் ஆயிடும். ஒரே பசங்களா கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பசங்களா. ஓகே, வி ஹேவ் another 10 minutes. ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ கேள்வி கேட்கும்போது தான் உனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நேரலையில் பாற்று கொண்டிருக்கும் மக்களும் கொஞ்சம் பொறுத்தரணும். ஏன்னா இப்போ மழையா இருக்கு எல்லா இடத்துலையும், அதனால கூட கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது. இன்னும் 1 or 2 சார் ஜாயின் ஆயிட்டு இருக்காரு. ஹலோ கணேஷ், கேக்குதா? கேக்குது சார். எஸ் சார். அவங்க பிரியா அம்மா தான் ஃபவுண்டர் தான் கேட்டாங்க. அவங்க ஓகே ஓகே, இது வேல்யூபிளான கொஸ்டின். ரொம்ப ரியல் லைஃப்ல ரியல் சேலஞ்சு தான் இது. மாரலை இம்போஸ் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய முயற்சி செய்யறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி வந்து மார்க்கு வேட்கைங்கிறது தான் வந்து பிரதானமா இருக்கு. பள்ளிக்கூடம்னாலே வந்து பாடம் சொல்லித்தர இடங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து ட்ரெண்ட் வந்து போகுது. மாரல்னு சொன்னா அதை வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இப்ப நான் வந்து ப்ரொஃபஷனுக்குள்ளார போய் ஸ்கூல்ல ஒர்க் பண்றப்ப கூட வந்து என்ன பண்ணுவோம்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து அவுட் சைட்ல இருந்து ஒருத்தர் வருவாரு. ராமகிருஷ்ணா மடத்துல இருந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ், இந்த 5 மினிட்ஸ் தான் ப்ரேயர்ல ஏதோ ஒரு நீதி கதை சொல்லுவார். எல்லாருமே கேட்கற மாதிரி வந்து அது இருக்கும். அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பொறுப்பு முழுக்க டீச்சர் கிட்ட தள்ளிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரியான டீச்சரை வந்து பார்க்கறதுங்கிறது கஷ்டம். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல அவங்க வாழ்ந்து காட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. சார் சொல்லுவார் அடிக்கடி வந்து, நாங்க படிக்கிற காலத்துலயும் அப்படிதான் இருந்தாங்க. வாத்தியாரை பார்த்தா அப்படி அவங்க அந்த மாதிரி லைஃபை லீட் பண்ணாங்க. இப்ப அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த மாரலை இன்சிஸ் பண்ணணும், அவனோட எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்லைன்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைடா இருக்கிற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அது ஓடும். அதுல வந்து அதாவது ஒரு கேர்ளோ பாயோ
அவன் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான், இந்த சுச்சுவேஷன்ல அவன் இந்த மாதிரி ஹேண்டில் பண்றான், இதுல இருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கீழே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு அந்த பசங்களே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது ஒரு வடிகால் தான். 2 கை தட்டுனாதான் ஓசை வருங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சைடும் வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணணும் அவங்க. அது என்னை பொறுத்த மட்டும் வந்து த்ரூ ஸ்பிரிச்சுவல் தான் இது முடியும். அதுல இருந்து டிவியேட் ஆகக்கூடாது. கடவுளை வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம், அது ஏதோ ஒரு ஃபார்ம், இயற்கையா இருக்கட்டும் அல்லது வந்து சிலை வடிவத்துல இருக்கட்டும், அதை வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிச்சுவலை டெவலப் பண்ணணும். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்கிறத பெற்றோர் சொல்லி கொடுத்துட்டாலே போதும், வேற ஒண்ணுமே சொல்லி தர வேண்டாம். நம்மளால பிறருக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிறத மட்டும் நீ மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே அந்த பையன் யாருக்கும் தொந்தரவு தர மாட்டான். அதுதான் முக்கியம். சூப்பர் சார். பசங்களா, எனி क्वेश्चंस? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்பெல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ஸ் போய் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுப்பா. அங்க போய் படிக்க வந்து சார், இல்ல நம்ம ஸ்டேட்ஸ்லயே படிக்கிறது வேல்யூ அதிகமா சார்? அதர் ஸ்டேட்ஸ்ல போய் சார் படிக்கலாம். திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம், क्वेश्चन ரிப்பீட் பண்ணுவோம். எஸ் சார். அங்க போய் எஸ் சார், அதர் ஸ்டேட்ஸ்ல படிக்கிறது வேல்யூன்னு சொல்றாங்கல்ல சார், அதை விட இங்க படிக்கிறது வேல்யூவா சார், இல்ல அங்க படிக்கிறது அதிக வேல்யூவா சார்? இதெல்லாம் வந்துமா படிக்கிறவங்களை பொறுத்துதான். எங்களெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நாங்க தமிழ் மீடியத்துல இருந்தா வந்தோம், வந்து பெரிய கான்வென்ட்டுக்கெல்லாம் போகல. நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, ஆட்டிடியூடு எப்படி இருக்கு, இப்ப இதுக்குதான் முன்னாடியே இதுக்கான ஆன்சர் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி கேட்டீங்கன்னா, இவ்வளவு டெக்னாலஜி வேஸ்டா டெவலப் ஆயிருக்கிற காலத்துல நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்தே யாரானாலும் லிங்க் பண்ணி அவங்க மூலியமா லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுல அதர் ஸ்டேட் தான் போகணும், மணியை ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தை பிரிஞ்சுதான் நான் படிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்லை. பட் வேற அதர் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த சில கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸுக்கான நம்ம அந்த மாதிரி முடிவெடுக்கிறது வந்து ஈஸி. போய் தான் ஆகணுங்கிறது கட்டாயம் இல்ல. வந்து இந்த நம்ம ஸ்டேட்லயே அது அவைலபிளா இருக்குன்னா இங்கே படிச்சுட்டு நம்ம வந்து அந்த ரிசோர்சஸை த்ரூ டெக்னாலஜி மூலியமா நம்ம வந்து என்ன அவைல் பண்ணிக்க முடியும். இதுதான் என்னுடைய ஆன்சர். அது அங்க போனா மட்டும் நிறைய குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைச்சிருங்கிறதுலாம் அது நம்ம மைண்ட் செட் தான். குவாலிட்டி எஜுகேஷன் அல்லது லேர்னிங்கு, டீச்சிங்கு இதெல்லாம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. நம்ம சைட்லயும் அந்த லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தா எங்கிருந்து வேணாலும் நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அது பெரிய கிடைக்கறியாத இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். பசங்களா, வேற அண்ணா இன்னொரு கேள்விண்ணா. இப்ப சார் வந்து லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொன்னாங்களேண்ணா, இப்ப அது வந்து கரண்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது எந்த அளவுக்கு இருக்கு அந்த இது? சொல்லிட்டேன் நான். இதுக்கு கரண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட புதுசா கத்துக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அது எதனால அந்த தயக்கம் அவங்ககிட்ட இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியல. நானும் நிறைய அதை பார்த்துட்டே தான் இருக்கேன். என்னைய பாக்குற பசங்க கிட்ட எல்லாம் நானும் பேட்டி கட்டுட்டே தான் இருக்கேன். ஏன் வந்து உங்களால, நான் சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து நீங்க வந்து கிளாஸ்குள்ளார போனா சூடான ஸ்டூடெண்ட்டுங்கிறது 10 to 15 பையன் இருப்பான். என்ன கேள்வி கேட்பானே தெரியாது. திடீர்னு ஏதாவது கண்ணாமண்ணான்னு கேள்வி கட்டுவான். அதாவது இது லாஜிக்காவும் இருக்கும், இரலவெண்டாவும் இருக்கும். பட் இரலவெண்டா இருந்தா கூட முட்டாள் சொல்லி உட்காந்து வைக்க முடியாது. அப்ப நம்ம குவாலிட்டி போயிடும். அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம குவாலிட்டியான ஆன்சரை சொல்லிதான் புரிய வைக்கணும். அந்த நிர்பந்தம் இருக்கு. இப்ப வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி தெரியல. ஃப்ரீ ஹேண்டடா போறாங்க. ஏன்னா வந்து பையன் கேள்வியே கேட்கறது கிடையாது. அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறோம். பட் எப்ப லேர்னிங் தொடங்கும் அப்படின்னா, எப்ப கொஸ்டின் கேட்க தொடங்குறோமோ அப்பதான் லேர்னிங் தொடங்கும். இதான் கணேஷோட சக்சஸ் எல்லாம் இதான் அதோட அந்த ஃபார்முலா தான். கேள்வி கேட்கணும். எந்த தெரியுதோ தெரியலையோ கேள்வி கேட்கணும். இது பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டா நமக்கு தெரியாதுன்னு அடுத்தவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத அவங்களோட இதுதான் அவங்களோட கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். பட் அது கரெக்ட் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஃப்ரீயா வந்து கேள்வி கேட்கணும். ஒருவேளை நம்ம இது வந்து வேற மாதிரி எடுத்துக்க கூடாது. கிளாஸ் ரூம்ல போய் இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அந்த டீச்சர்னால சொல்ல முடியலன்னா வந்து அதை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு
எந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்குமோ நம்ம போனோம்னா நம்மளும் நம்ம முன்னேறலாம், புதுசு புதுசா கத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. பசங்களா, எனிபடி எல்ஸ்? சார் சார் ஒரு கொஸ்டின் சார். என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்து செய்யும் போது அந்த விஷயத்துல நம்ம தோல்வி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பதில்கள் நான் வாங்கியிருக்கேன். தோல்வி வந்து வெற்றிக்கான முதற்படி, வெற்றி வந்து தட்டி கொடுக்கும், தோல்வி வந்து கத்து கொடுக்கும், நிறைய மாதிரி இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் பார்த்திருக்கேன். பட் உங்க விதத்துல இருந்து இந்த தோல்வியை வந்து which means அதை வந்து முன்னேறி செல்வதற்கான ஏதாவது ஒரு வழி? ஏற்கனவே நிறைய நீ பதில் கேட்டிருக்கப்பா. நான் இது எக்ஸப்ஷனலா ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, எதனால தோத்தோன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். இப்போ ஒருத்தர்கிட்ட சக்சஸ் ஆகுதுன்னா அவர்கிட்ட இருக்கிற சக்சஸ் ஃபார்முலா தான் நம்ம கிட்ட இல்ல. அது என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போயிடலாம். பிளஸ் வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம், எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணோம் நம்ம அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னைய பத்தி சொல்லணும் கேட்டீங்கன்னா, இந்த இந்த இப்ப இருக்கிற இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் மூலியமா தான் நான் வந்தேன். எக்ஸாம்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது எப்போ போஸ்ட் வேக்கண்ட் இருக்கும் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்ப நான் செலக்ட் ஆன போஸ்ட்டுக்கு மொத்தம் கால்ஃபார் பண்ணது வந்து 75 பேர். அதுல ஓசி கோட்டாங்கிறது 16 பேர். 16 பேர்ல ஒருத்தரை தான் நம்ம வரணும். அப்ப என் கூட எனக்கு முன்னாடியே என் கூட ஒர்க் பண்ண கொலீக் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அவரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாரு எனக்கு முன்னாடியே. அவரு சொன்ன அட்வைஸ் வந்து என்னன்னா, நீ 16, 10 இந்த நம்பர்லாம் பார்க்க கூடாது, 16ல நம்ம முதல்ல வரணும், அதுதான் நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாரு. பிளஸ் நம்ம ஏற்கனவே அந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்த வாசி, அதுதான் முக்கியம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்த வாசி இதுதான் நமக்கு லைஃப், இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்த வாசி அதுல சக்சஸ் பண்ணிடுச்சு. அதனால தோல்வின்னா தோல்விக்கு காரணம் என்ன, எதுனாலும் நம்மளால பண்ண முடியல. மேபி நம்ம அந்த இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுன்னு தெரியாம ப்ரிப்பேர் பண்ணாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எது நமக்கு பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா இப்ப இந்த பேசுறது கூட ஸ்பான்டனிட்டியா எல்லாராலையும் பேச முடியுமா, அந்த ஸ்கில் இருக்குமானா இருக்காது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், ஐயோ எனக்கு வராதுன்னு சொல்லிட்டே இருந்தா அது பத்தாது. ஒரு மேடை பேச்ச போய் பேசுங்க, அதுல கொஞ்சம் ஸ்கிப் ஆகதான் செய்ய. 4 பாயிண்ட் சொல்றதுல 1 பாயிண்ட் சொல்லுவோம், அப்புறம் 2 ஆகும். அப்படிதான் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த கேள்வி இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஆன்சர் எப்படி வருதுன்னா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம இதே மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனா கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியில வரணும். நம்ம லைஃப்ல எல்லாருக்கும், எனக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை கம்ஃபர்ட்டா இருக்கணும். நமக்கு பழக்கப்பட்ட விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் செய்ய கொடுத்துட்டா நமக்கு உடனே அது பேனிக் ஆயிடும். பட் வந்து லைஃபோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, புதுசா பிரச்சனை வரதான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கதான். அப்பதான் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஏன் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது 10+2 படிச்சு அப்புறம் ஒரு டிகிரி படிக்கிறோம். பட் நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம், அந்த குழந்தைங்க படிப்புக்கும் வேலைக்கும் நிறைய டிஃபரன்ஸ், நிறைய கேப் இருக்கு, சம்பந்தம் இல்லாமலாம் நிறைய வேலை செய்யறாங்க அப்படின்னுட்டு. இப்ப புதுசா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு இல்லையா, இதுல இந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா அப்படி ஏதாவது விஷயம் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஏதாவது இருக்கா NEP-ல? இருக்கு. இல்ல அதேதான் திருப்பியும் மாத்தி கொடுத்திருக்காங்களா, இல்ல அதுல இருந்து பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ஸே கிளஸ்டர்ஸா மாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்போனா என்ன பாத்தீங்கன்னா வந்து எங்க ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ, அந்த ஒரு பிரைமரி ஸ்கூல்னா உங்களுக்கு தெரியும், அதுல வந்து ஒரு சயின்ஸ் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேபுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி லெவல்ல இதெல்லாம் கம்ப்யூட்டர் லேபு, ஹைடெக் லேபுன்னு சொல்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூலோட அதை வந்து மெர்ஜ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்பதான் அதை இது பண்ணுவாங்க. அதை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டீச்சர் எஜுகேஷனுங்கிறது பயங்கர டஃபா மாறப்போகுது. இப்ப வெரி ஈஸி கோயிங்கா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிக்கிற மாதிரி ஒருத்தர் முடிக்க முடியாது.
அவர் போய் எப்படி வந்து இப்போ ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனிஸ்டா மாறணும்னா எப்படி 6 months சர்வீஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அந்த குழந்தைகளுக்கு வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கான காலம் இல்லாம அது மேண்டேட்டரியா பண்ணணும். அது இல்லாம அவங்க என்ன பண்ணா ஈவினிங் டயத்துல வந்து டியூஷன் கிளாஸஸ் மாதிரி எடுக்கணுங்கிறலாம் பிளான் வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு அதுல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கவர்மெண்ட் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறது தெரியல. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து கேரியரை செலக்ட் பண்றதுக்கு வழி கொடுக்குறாங்க. ஆனா அது அந்த 9th இருந்து கரியர் ஓரியன்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தானே அது இல்லையா? பாசிட்டிவ் சைன் தான். பட் இங்க அதை வந்து நம்ம பேச முடியாது, நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு. அது சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல எஜுகேஷனிஸ்டா இது பாக்குறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதை. பட் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்னு வரப்ப அவங்க வந்து ஒரு 60 years பேக் இருந்த ஒரு சினாரியாவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார ஒளிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதை வச்சுட்டே பேசிட்டே இருக்காங்க. பட் ரியல் ஃபீல்டுல வந்து அது கிடையாது. இப்ப ஒரு தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்களேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டடா போகக்கூடாது. அதனாலதான் எனக்கு ஆக்சுவலா என்னன்னா இப்ப வர்ற இது வந்து ஸ்கில் எஜுகேஷன் ஓரியன்டா வந்துரும். கரெக்ட்டுங்களா? நிறைய இருக்கு ஸ்கில் ஓரியன்டா. அவன் செலக்ட் பண்ணிக்காங்க, பார்த்த செலக்ட் பண்ணிக்காங்கிறாங்க. ஏன்னா ஆஃப்டர் 9th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம லாஸ்ட் இயர் வந்து +2 எழுதாத பையனோட கவுண்ட், +2ல டிராப் அவுட் ஆன பையனோட கவுண்ட் 55,000. இவ்வளவு பையன் வந்து அவுட் ஆஃப் 8 lakhsல 55,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகுது. அப்ப என்னன்னா அவனுக்கு அந்த எஜுகேஷன் வரல, வேற ஏதாவது ஸ்கில் ஓரியன்டா தான் போகணும். அப்பதான் ஸ்கில் லேபருக்கும் இங்க வந்து என்ன இருக்குன்னா வந்து சஃபிஷியண்டா இருப்பாங்க. ஆனா வேற இப்போ நமக்கு தெரியும் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனுங்கிறது ஃபியூ தான் இருக்காங்க, கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸ்கில் ஓரியன்ட் லேபர்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஓகே சார், ஒரு ஆசிரியர்கள் சார்பா ஒரு கேள்வி சார். நீங்க டீச்சர் எஜுகேட்டரா இருக்கிறதால இப்ப ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இதை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஃபியூ இயர்ஸ் பேக். அதாவது என்னன்னா ஆசிரியர்கள் வந்து பாடமும் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, அதை தவிர ஒரு எலெக்ஷன் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு. அதை தவிர இப்ப நம்ம இந்த டிஜிட்டல் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்களுக்கு உங்க சார்பில் கொடுக்குற ட்ரைனிங்ஸோ அல்லது இந்த மாதிரி நியூ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும், அது எப்படியும் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த எலெக்ஷன் டியூட்டி அல்லது மற்ற அடிஷ்னல் நான் டீச்சிங் எஃபர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது, அது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் சார்? இதுவும் நல்ல கொஸ்டின் தான். டிபார்ட்மெண்டா இருந்து இதெல்லாம் ரிவீல் பண்றது கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். பட் வந்து பாதிக்குது இல்லைன்னு நான் சொல்லல, பாதிப்பு இருக்கதான் செய்யுது. எலெக்ஷன் டியூட்டி பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் அதர் தன் திஸ் வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு டீச்சரை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு ஒர்க்கரையும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தா அவரோட ஓன் ஸ்டைல வந்து இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. அது நிறைய பக்கத்துல இருந்து அந்த இது இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் தான். டிஜிட்டல்னு சொல்லிவிட்டு வேலை ஜாஸ்தியா தான் போகுது. அதுக்கு பேசாம வந்து மேனுவல் ஒர்க்கே பண்ணிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு தான் இருக்கு. நிறைய இன்புட்ஸ் வந்து அவங்க வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பண்ண வேண்டியிருக்கு. பட் இன்னொரு சைடு இது அப்படியே ரொம்ப அவங்க சைடே பேசாம இப்படியும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் போய் அவங்க வந்து டெக்னாலஜிக்கலா தன்னை சவுண்ட் பண்ணிக்கணும். அது நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு வீடியோ காலை பேஸ் பண்றதுக்கு தெரியாது, குரோம்லாம் என்ன தெரியாது, இமெயில்ல எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறது தெரியாது. வேர்ல்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு, இன்னும் இமெயில் ஆக்சஸ் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? இது டிஜிட்டல் ஏரா, இனிமே அதுக்கு தான் நம்ம போகணுங்கிற நிலைமையை நோக்கி போகுது. இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல்லயுமே என்ன பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்க போறாங்க. அதுக்கெல்லாம் வந்து டெண்டர் விட்டுட்டாங்க, விரைவில் கொடுக்க போறாங்க. இத இப்ப அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கொடுத்தா பத்தாது, அதை யூஸ் பண்றது யார் கையில இருக்கு? டீச்சர் கையில இருக்கு. ஸோ அவரு அது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். வீட்டுக்கு போனா நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டேங்கிற மைண்ட் செட்டு அங்கங்க இருக்கு. அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டாங்கன்னா இந்த ப்ரெஷரை வந்து அவங்க குறைக்க முடியும். மோனிஷா ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு.
பிரேக் ஆகுதுப்பா, வாய்ஸ் அந்த பிரேக் ஆகுது, காலத்துல வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கரெக்டா இருக்கா சார்? அந்த இடம் பேசுவா. சார் எஸ் எஸ் கேக்குது, இப்ப கேக்குது. சார் அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி சார் இருக்கு? அண்ட் ஏன்னா அந்த காலத்துல குத்து எடுத்தாலே பயந்துட்டு எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா சென்சிட்டிவா இருக்காங்க. இப்ப எது சொன்னாலும் சூசைட் அது மாதிரி எல்லாத்துக்கும் போயிடுறாங்க சார். ஏன் சார்? அதுதான் இது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ரெஷர் தான் இது. அவங்க ரொம்ப பொசசிவா இருக்காங்க, தன்னுடைய சைல்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட்டு நமக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து தொடக்க காலத்துல பிரைமரி எஜுகேஷன்ல வந்து உங்களை த்ரெட்டனிங் இல்லாம டிசிப்ளினை கொண்டு வரவே முடியாது. அது இவங்கெல்லாம் போய் ஒரு நாள் அந்த 40 பேர் இருக்கிற குழந்தைங்களை ஒரு நாள் ஹேண்டில் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்ஃபேக்ட் நான் போனா கூட தோத்து தான் போயாங்க. இந்த ப்ரொஃபஷன்லேயே கிட்டத்தட்ட 20 இயர்ஸா இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டீச்சர் ஆப்சண்ட் நீங்க போய் பாருங்க, எஸ்பெஷலி பிரைமரி கிளாஸஸ் சொல்றாங்க. மீதி இதெல்லாம் கூட நம்ம வந்து சொல்றதை புரிஞ்சுப்பாங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இதை ஒரு அடிஷன் சொல்லி தரதுக்கு நம்பர் எழுதுறதுக்குள்ளார பின்னாடியில இருந்து 4 குரல் வந்துடும். ஏன் பென்சிலை எடுத்துட்டான், ரப்பரை எடுத்துட்டான் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா டீச்சர் நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற ஒரு மென்டாலிட்டி தான். நம்ம படிக்கிறப்ப அப்படி இல்லை. இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டா வெளுத்து விட்டுருவாங்கிற ஒரு பயம் இருக்கும். அதை ஓவர் யூசேஜ் டீச்சர்ஸ் பண்ணதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இனிமே அது ரிவர்ட் ஆகாது. ரிவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா அது தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு வந்து ஒரு வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதுக்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடந்தது. எங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்தது. அதை அட்டன் பண்றப்ப நீங்க கேட்ட மாதிரியே ஒரு எஜுகேஷனிஸ்ட் இருந்து கேட்டுட்டாரு, பசங்களை அடிக்கிறது வந்து கஷ்டம், அடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அதனால டிசிப்ளினை கத்து தர முடியாது. அப்போ வந்து அந்த ஜஸ்டிஸ் சொன்னது அதான், இனிமே வந்து நம்ம வந்து அடிச்சுதான் டிசிப்ளினை கொண்டு வரணுங்கிறது அது இயலாத காரியம். அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்கிறது தான் அவங்களோட ஸ்டாண்டு. பட் மேடம் சொன்ன மாதிரி சில டீச்சர்ஸ்னால அந்த பசங்களை சமாளிக்க முடியுது. என்ன கேட்டீங்கன்னா வந்த கொஞ்ச நாள்லயே பாத்துடுறான், இந்த டீச்சர் இப்படிதான் நடந்துக்க வைப்பாங்க அப்படின்னு. பட் அடிக்காம திட்டாம அவனை கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க பிரைமரி கிளாஸஸ்லயே இருக்காங்க. அவங்க சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். அது நம்ம கொஞ்சம் எந்த இடத்துல லீனியன்சி கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்க கூடாதுங்கிறது டீச்சர் தான் அது பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நானும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் சார். ஓகே ஓகே, டீச்சர் தொந்தரவு கொடுக்காம இருப்பா. தேங்க்யூ சார். ஓகே சார். ஹலோ சார். எஸ் சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து வருங்காலத்துல ஒரு டீச்சரா வரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அவங்க மனநிலை என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மனநிலைமை பையனோட மனசை படிக்க தெரியணும். பையன் மனசை படிக்க தெரிஞ்சா நல்லா வாத்தியாரா வந்துடும். இல்ல சார், என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? என்ன மாதிரி பிரச்சனைனா பையனை அட்டென்டிவா வச்சுக்கிறது பெரிய ப்ராப்ளம் தான். உன்ன மாதிரி நாட்டி பையனா இருந்தான்னா ஹேண்டில் பண்றது டீச்சருக்கு ரொம்ப ப்ராப்ளம். ஓகே, நைஸ். பசங்களா வேற எனி क्वेश्चंस? இன்னும் கரெக்ட்டா ஒரு 2 क्वेश्चंsல we can wrap up. டைம் ஆயிடுச்சு சாருக்கும். அண்ணா கேட்கலாமாண்ணா? எஸ் நிதின். ஆக்சுவலா வந்துட்டு இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பை வந்து ஈஸியா எடுத்துட்டு எப்படி பண்ணாலும் படிக்கலனாலும் கடைசியில பாஸ் போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த படிப்போட முக்கியத்துவம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது, பட் அவங்களுக்கு அது தெரியலையே, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல வேல்யூபிளான கொஸ்டின்ஸ் தான். இது எதனால பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டேட்ல இந்த ட்ரெண்ட் நிறைய இருக்கு. எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா வந்து உடனே என்ன பண்ணா மார்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதுதான் எஜுகேஷனோட நோக்கம் கிடையாது. நமக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். நம்மளை சுத்தி நடக்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும். அப்போ அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம்.
நம்ம வந்து ஏதோ ஒரு லாவை படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பரீட்சைக்காக தான், வேலை வாங்குறதுக்கு தான்னா அங்கதான் அந்த பிரேக்கேஜ் வருது. எஜுகேஷன் தனியா இருக்கு, ஒர்க்கு தனியா இருக்குங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி போகுது. கத்துக்கிற விஷயம் டே டு டே லைஃப்ல எங்க அப்ளை ஆகுதுன்னு அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும்னா லேர்னிங்கிறது ஒரு என்ஜாய்மெண்டா போகும். இது இல்லாம நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க் எதுக்கு படிக்கணும், மார்க் எடுக்கணும், எதுக்கு மார்க் எடுக்கணும், அப்பதான் வந்து நல்ல காலேஜ்ல சேர முடியும், எதுக்கு நல்ல காலேஜ் தான் அப்பதான் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சிட்டா அவ்வளவுதான். அப்புறம் அது போதுமா, பணம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த லைஃப்பை லீட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதை தாண்டி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நம்ம புத்தகத்துல கேட்கக்கூடிய கேள்வி இல்ல வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் புதுசு புதுசா கேள்வி அது உருவாக்கும். அதுக்கு நம்ம ரைட்டா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் வரணும். இந்த பிஹேவியரல் சேஞ்சஸை நம்ம லேர்னிங் மூலியமா தான் கத்துக்க முடியும். அது சப்ஜெக்ட் புக்கா இருந்தாலும் சரி, அதாவது பிலாசபியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஸ்டோரி புக்கா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளை கரெக்டா ரைட் பாத்துக்கு கொண்டு போகும். இந்த ஆட்டிடியூட்ல நம்ம எஜுகேஷனை அப்ரோச் பண்ணோம். வெறும் வந்து நான் சம்பாதிக்க போறேன்னு சொன்னா அது சரி வராது. நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும். பசங்களா, எனி அதர் क्वेश्चन? சரி சார், ஃபைனலி நான் ஒரு क्वेश्चन கேட்டு முடிப்போம் சார். இந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து இதனால் நாம் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா, நீங்க எப்படி பார்க்கிறீங்க இது? அது வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கணும் கணேஷ். இது இந்த சிஸ்டத்துக்குள்ளார இருந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன சொன்னா அது டோட்டலா தப்புன்னு தோணும். அப்படிதான் தோணும். அந்த அந்த மென்டாலிட்டியில நீ அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ற. பட் எப்படி கேட்டேன்னா நான் இப்ப முன்னாடி சொன்னதுதான், இது என்ன பரீட்சை வச்சு பாஸ் பண்ணாதான் அவனுக்கு ஸ்கில் இருக்குன்னு அர்த்தமா? அப்படி அந்த ஒரு கேள்வி எழுது இல்ல. இப்ப ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லயே சென்டம் வாங்கிடுறான், அந்த பையன் காலேஜ்ல போய் அரியர் வைக்கிறான். அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? அந்த சென்டம் மார்க்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஒரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா வந்து டோட்டலா ஃபைலே பண்ணாம இருக்கணுங்கிறத வந்து ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் டீச்சிங் கம்யூனிட்டி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா எதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி போயிருக்கு. அதனாலதான் அது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ரைட்டா? அதர் தன் திஸ் வந்து எக்ஸாமினேஷனுக்காக கிடையாது. அந்த பையன் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணணும், அவன் புதுசா கத்துக்கணும், பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆகணும், டீச்சரும் டீச் பண்ணணும், பையனும் அந்த மாதிரி படிக்கணும். பட் ரெண்டு பேத்துக்கிட்டுமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த கொஸ்டின் கரெக்ட் தான். பையன் என்ன நினைக்கிறான்னா என்ன பண்ணாலும் நம்மளை பாஸ் பண்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனா போதும், அங்க வந்து நமக்கு ஏதோ வந்து நம்மளோட லைஃப்பை லீட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய தராங்க, அதனால ஸ்கூலுக்கு வரதே அதுதான். நான் ஸ்கூல்ல போய் ஸ்டூடெண்ட்டை சந்திச்சாலும் நிறைய இந்த மாதிரி தான் கிண்டல் பண்றது. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதே இதை நோக்கமா வச்சுதான் வரீங்க, இது இல்ல அப்படின்னு தான் கிண்டல் பண்றேன். வேணா இப்படி பண்ணலாம், வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு அடுத்த ஆப்ஷன் அந்த பையனுக்கு கொடுக்கலாம். இப்ப எப்படி 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா போனா அதுக்காக அவனை டீடைன் பண்ணாம அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க, அங்க போய் நீ அந்த பேப்பரை கிளியர் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து வைக்கலாம். அல்லது 8th அப்புறம் 9th போனோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் இருக்கு, இதுல வந்து ஒரு மினிமம் மார்க் எடுத்தாதான் வந்து நீ வந்து அடுத்த இதுக்கு போக முடியுங்கிறத கொண்டு வரலாம். பட் அது நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரியல. நான் ஏன் இன்னொரு பக்கம் பார்க்கணும்னு சொன்னேன்னா, ஒன்ஸ் வந்து நின்ன டீடைன்ங்கிற ப்ராசஸ்க்கு போயிட்டேன்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் வந்து அக்ராஸ் த இந்தியா வந்து நம்ம தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டேட். கேரளாக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம். அதாவது 99.9% வந்து எலிமெண்டரி ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல்மெண்ட் ஆயிருக்கும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல. இது நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, ஏதோ ஒரு ஸ்கூல்ல. ஸோ எஜுகேஷன் ஆக்சஸ்ங்கிறது வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டேட் தான். அது வந்து நம்ம வந்து அதுக்கு நம்மளோட ஆட்சியாளருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லுங்க, மெல்லன்னு சொல்ல முடியாது. டீடைனுங்கிற ப்ராசஸ் வந்துச்சுன்னா இந்த டிராப் அவுட் ரேஷியோ வந்து நிறைய போகும். அது வந்து அதர் ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து லிக்வர் மட்டும் நம்ம சொசைட்டில ப்ராப்ளம் கிடையாது. 6th 7th 8th கஞ்சா பயன்படுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க விட்டா. அதை தவிர அந்த ஒரு பஞ்சர் ஓட்டுற ஒரு இது இருக்கு, ஏதோ ஒரு அந்த ஸ்டெயின், அந்த ஸ்டெயினை வந்து என்ன பண்றான்னா அதை இன்வால்வ் பண்றான். இன்வால்வ் பண்ணா அவனுக்கு வந்து ஒரு மாதிரியான போதை வந்துருது. இது நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து இதை பார்க்க முடியுது.
அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய சேலஞ்சிங்கான ப்ராசஸ். எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்கிறது சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நாங்க எவ்வளவு ஹர்டில்ஸ் அதுல சந்திக்கிறோம் சொசைட்டிலங்கிறது எங்களுக்கு தெரியும். பேரண்ட்டை போய் சந்திக்கிறப்ப அவனுக்கு வந்து எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்காது. நான் ஏன் வந்து என் குழந்தைய அனுப்பணும், என் குழந்தைய படிக்க இருந்து படிக்க வைக்காது என்னுடைய ரைட்ஸ், நீ அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேட்கறவங்களாம் இங்க இருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா நிறைய கல்பிரேட்டை உருவாக்கிரும். அதுக்காக தான் அவங்க பயப்படுறாங்க. பட் அதை பயந்துட்டு குவாலிட்டி எஜுகேஷன் போறதுக்கு அது ஒரு ஃபேக்டரா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பசங்க வேற எதுவும் கொஸ்டின் ஒரே ஒரு question sir. நிதிஷ் யா கோ ஹெட். ஐயனார் சார், ஐயனார் கோ ஹெட். யா 1 வீக்குக்கு முன்னாடி வந்து திருச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். ம் எப்படின்னா, அந்த ஸ்கூல் நேம் சொல்ல கொஞ்சம் விரும்பல. ம் எப்படின்னா, அந்த பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த பையன் வந்து சோசியல் சயின்ஸ்ல வந்து மார்க் வந்து லோவா எடுத்திருக்கான். அதனால அந்த டீச்சர் என்னன்னா அந்த பையனை அடிச்சிருக்காங்க. ம் அந்த பையன் வந்து மன அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். இதுக்கு என்ன சார் ரீசனு? சார் அடிச்சதுல தப்பா, இல்ல அந்த பையன் மார்க் எடுத்ததுல என்ன தப்பா அப்படின்னு கொஞ்சம் உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்க. இத 2 பேர் மேலேயும் தப்பு கிடையாதுப்பா. இத வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டோம்னாப்பா, அந்த டீச்சர் அடிக்கிறாங்கன்னா அவங்க ஜாப் செக்யூர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான ஜாப்லாம் கிடையாது டீச்சர்னா. அவங்க இன்னும் சொல்லப்போனா தொன்று தொட்டு அது அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம தான் பாக்குறோம். வந்து எனக்கு ஒரு டீச்சர் சொல்லி தந்தாரு, கவர்மெண்ட் ஜாப்ல என்னன்னா அவமானத்துக்கு கொடுக்குற அலவன்ஸ் தான் அவங்க சம்பளமே. அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து இத வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன ப்ரெஷருங்கிறது தெரியாது. பட் நம்ம அந்த சினாரியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணாம இதுக்கான ஜஸ்டிஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. அடிச்சதுக்காக ஒரு மன அழுத்தம் வருமா? மேபி வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லலாம். அந்த டீச்சர்கிட்ட அடிக்காதீங்க, வந்து நான் வந்து மாறிக்கிறேன்னு சொல்லலாம். அவன் என்ன குறும்பு பண்ணாங்கிறது தெரியாது. யூசி வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ்ல டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கான ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த பையனை நம்பிதான் அவங்க போய் பாடம் நடத்துறாங்க. அவன் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணான்னா அது மிஸ்டீவியஸா இருந்திருப்பாங்க. இது ஒரு காரணத்துக்காக அடிச்சாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ் அடிச்சிருந்தா தப்பு. பட் இந்த பையன் தொடர்ச்சியா நிறைய அட்டம்ப்ட்ல அவங்க சொன்னதை கேட்காம தான். ஏன்னா வந்து நம்ம சோசியல் மீடியாலாம் பாக்குறோம். முடி வெட்டிட்டு வான்னு சொன்னா அதை எப்படி நீ கேட்கலான்னு வாத்தியார்கிட்ட சண்டைக்கு போறோம்னா இருக்கும். அப்புறம் ஹெட்மாஸ்டரே கத்திரிக்கோள் எடுத்து அந்த பையனுக்கு முடி வெட்டி விடுற சம்பவம்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இங்க இல்லாம இல்ல. 1வது நேத்து ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு போய் வீட்டுல சொல்லியிருக்கோம் போல இருக்கு. அதுக்கு வந்து அந்த பேரண்ட் வந்து அப்படி அந்த டீச்சரை வந்து பேசுறாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எப்படி கண்டிக்காம எப்படி கல்டிவேட் பண்ண முடியும் டிசிப்ளினை? டீச்சர் பக்கம் நியாயம் இருந்தா அவங்க அடிச்சதுலோடும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா ஆங்கருங்கிறது கண்ட்ரோல் பண்றதுங்கிறது எல்லாராலையும் எல்லா சூழ்நிலையிலும் முடியாது. கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ரைட்டு, எல்லா சூழ்நிலையிலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் அவங்க வந்து செஞ்சிருக்கலாம். பட் எனிவே இன்னைக்கு சட்டம் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. பட் ஹியூமன் பீயிங் தானே. நம்ம அப்பா அம்மா வீட்டுல தப்பு செஞ்சு அடிக்கிறது இல்லையா? அவங்க கொஞ்சம் தான் செய்யறாங்க. திடீர்னு கோவம் வர அன்னைக்கு அடிக்கிறதே கிடையாதா? ஆனா அந்த ப்ராபபிலிட்டி வேணா கம்மியா இருக்கலாம் தவிர்த்து எந்த அப்பா அம்மாவும் என் குழந்தைகளை அடிக்கிறதே இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. இல்ல நடந்தது தானே இருக்கு. சரி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான பதில்கள் எல்லாமே ஒரு ஸ்பான்டேனியஸா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுடைய லைஃப் ஜேர்னில இருந்து நீங்க பகிர்ந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நிச்சயமா ஒரு என்ன சொல்றது, பசங்க எல்லாருமே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல உலகத்தை பார்த்துட்டு இப்ப டெஃபினட்டா ஒரு கல்வியாளருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதே கல்லூரியில பள்ளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு என்ரிச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஷேரிங் யுவர் நாலேஜ் சார். அண்ட் ஜிகே சாருக்கும் ரொம்ப நன்றி. இது லாஜிஸ்டிக்ஸ் முயற்சி பண்ணி கனெக்ட் பண்ணதுக்கு. கணேஷ் வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது ஒரு புதுவிதமான அனுபவம். என்னதான் டெய்லி லெக்சர் பேசிட்டு இருந்தாலும், ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனே அப்படிதான் இருக்கு. டீச்சர்ஸ்கிட்ட அட்வைஸ் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் அட்வைஸ் பண்றது, அது சம்பந்தமா பேசுறது. ஈவன் நீயும் நானும் கூட நிறைய தடவை இதுல நிறைய கொஸ்டின்ஸ் சேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி நம்மளால 2 பேத்துக்கு பிரயோஜனம் நடந்தா சந்தோஷம். அதுக்கான வாய்ப்பு கொடுத்த ஜிகே சார் அண்ட் கணேஷ் அண்ட் கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கேள்விகளுமே நல்லா
டிஃப்ரெண்டா கேள்வி கேட்ட மெச்சூர்டு கொஸ்டின்ஸா இருந்தது. என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மோனிஷா. தேங்க்யூ ஆல். கேள்வி கேட்ட எல்லா மாணவர்கள் அண்ட் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி கவனித்த எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு இதே போல் லைவ்ல பார்க்குறவங்களுக்கும் நன்றி. என்ன சார்? தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். லைவ்ல பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா அடுத்த மாசமும் இன்னொரு ஒரு ப்ரொஃபஷனலோட நம்ம சந்திக்க முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you to all. Thank you, sir. தேங்க்யூ சார்.